ஹே गाइस வெல்கம் பேக் டு டிஆர்கே பைக்கர் ஒரு சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோன்னா, ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம் கைஸ். ஆனால் ஒன்றும் இந்த கண்டென்ட் நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. பரவாயில்ல, ரொம்ப நாள் கழிச்சு தான் வீடியோ போடுறோம், பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் எந்த ஒரு சம்பவமும் நடக்கக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கிறேன். ஏன்னா சம்பவம் நம்மளுக்கு மட்டும் நடக்கும்ல, அதனால தான் சொல்லிட்டேன். இந்த வீடியோவில் எந்த சம்பவம் நடக்கக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கிறேன். ஓகே கைஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ரொம்ப நாள் வீடியோஸ் போடல. ரீசன் அதான் மவுண்ட்டு மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கு ஒரு வீடியோ போடணும். அந்த வீடியோக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ வரும். அந்த வீடியோவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ண லேட்டாகும் கைஸ். அப்லோட் பண்ண லேட் ஆகிட்டு அப்லோட் போட்டேன். ஆமாம், ஷெடியூலில் இருக்குது, வந்துடும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாய்ஸ் எப்படி இருக்குன்னு நான் செக் பண்ணணும். அதுக்கு ஒரு தனியாக நிறுத்தணும். ஏன்னா இது ஒரு வழி பாதை இல்லை கைஸ், 50 வழி பாதை. இண்டிகேட்டர் அவங்க கீழே உடஞ்சி கிடக்கு பார்த்தீங்களா? ஜஸ்ட்டு மிஸ்ஸு, ஏற்றிருப்பேன். ஒரு நிமிஷம் கைஸ். வாட்ச் ஸ்டாப்பை வந்துருச்சு, கவனிக்காமல் போய்ட்டு நிறுத்தி பார்த்துக்கலான்னு நினைக்கிறேன். அதான் நல்லது. கொஞ்சம் தூரம் போயிட்டு நம்ம வாட்ச் ஸ்டாப்பை மட்டும் பார்த்துக்கலாம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு? தெரியுதுன்னு நினைக்கிறேன். இருங்க, அப்படி நான் நிறுத்தி பார்த்துக்கிறேன். ஓகே, ஸ்டாப் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம கிளம்பலாம். வாய்ஸும் ஓகே, பக்காவாக வருது. அப்பா, இந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கே லெவலு, அது வேறு லெவல் கைஸ். உண்மையிலுமே இந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனு டைட் பண்ணிக்கலாம். நல்லா டைட் பண்ணியாச்சு. உண்மையாலுமே கைஸ் வேறு லெவலு. ஆனால் ஐயோ, அங்கே வேறு ஒரே க்ரௌடாக இருக்குது. என்னன்னு தெரியலையே. பரவாயில்ல கைஸ், பழகிக்கணும். நம்ம இந்த மாதிரி பிளாக் பண்ணுறதெல்லாம் வெளியில் கொண்டு போயிட்டு பழகிக்கணும். பிரச்சனை இல்லை கைஸ், பார்த்துக்கலாம். வாங்க, ஏதோ ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கலாம். அப்போ நம்ம பெரிய பெரிய இடத்துக்கு போகிற மாதிரி இருந்தால் அப்புறம் எப்படி பிளாக் பண்ணிட்டு போகிறது? இதுக்கு இவங்க எப்படி வழி சொன்னாங்கன்னா, இவங்க வேறு மாதிரி வழி சொன்னாங்க. நான் இப்போ வேறு வழியில் போயிட்டுருக்கேன், பார்த்துக்கலாம். சவுண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணணுன்னு நினைக்கிறேன் கைஸ் உங்களை. நான் தூரமாக போய்க்கிறேன். இந்த நாள் வாயெல்லாம் விற்பீங்களாடா? பிரச்சனை இல்லை கைஸ். யாரா சாமி நீ? தாத்தாங்கெல்லாம் நம்மளை போட்டு தள்ளுறதுலேயே குறியாக இருக்காங்க. இந்த தாத்தாவை சொல்கிறேன். நல்லா வேலை கைஸ். நான் இங்கே இப்படி போகிறேன், அவர் அப்படி போகிறாரு. கண்ணிலே சைகை கட்டுறாரு, தம்பி அப்படி வான்ட்டு. ஓகே கைஸ், ரொம்ப நாள் கழித்து வரோம், பார்த்துக்கலாம். நல்லபடியாக நடக்கும் எல்லாமே. எனக்கு ஒரே ஒரு பயம் மட்டும் இருக்குது. அது என்ன பயம்னா, பீப்புள்ஸ் பார்க்குறது கூட பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு புரியும். ஏன்னா நம்ம மவுண்டெல்லாம் போட்டிருக்கோம், மைக்கெல்லாம் செட் பண்ணியிருக்கோம், அது புரிஞ்சிடும். பட்டு போலீஸ் பிடிச்சா என்ன சொல்லுவாங்கன்னு தெரில. லைசன்ஸ்லாம் இருக்குது என்கிட்ட, இன்சூரன்ஸ் இருக்குது, எஃப்சி இருக்குது, லைசன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் இந்த கேமராவுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு தெரில. இது ஒரு பயம், ஒரு மூலையில் ஒரு பயம் இருக்குது கைஸ். நல்ல வேலை கவனித்தேன், ஸ்டோரேஜ் இல்லாமல் ரெக்கார்டிங் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ பிரச்சனை இல்லை கைஸ், இப்போ போகலாம். நல்ல வேலை கைஸ். நான் அப்போ இந்த ஒரு டவுட் இருந்துச்சு, சரி ரெக்கார்டிங் ஆஃப் ஆகிடுச்சு போல் அப்படின்னு நினச்சி. பட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ ஆன் பண்ணிட்டேன் கைஸ், பிரச்சனை இல்லை. மறுபடியும் ஆஃப் ஆகுது கைஸ். என்ன ரீசன்னு ஒன்றும் தெரில. ஆனால் ஆஃப் ஆகிட்டு அதுவாக ஆன் ஆகிடுது. இன்னொரு தாட்டி ஆஃப் ஆச்சுன்னா மொபைலில் கழட்டி பார்க்க வேண்டி தான். மொபைலில் கேமராவில் தான் இந்த மாதிரி இஷ்யூ வருதுன்னா மொபைல் மாதிரி இஷ்யூ வருமா? ஓகே, பாருங்கள். அதான் நான் சொல்லியிருந்தேன்ல கைஸ், ஊட்டி டு கொடைக்கானல் அந்த கிளைமேட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. அதில் நான் காரில் போயிட்டுருந்தேன். சில வீடியோஸ் எடுத்திருப்பேன். பட் பின்னாடி இங்கே ரிலேட்டிவ்
ஓகே கைஸ், என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஸ்டோரேஜ் வந்து லிமிட் வந்து பார்த்தோன்னா, இத்தனை நேரம் நான் பேசிகிட்டு இருந்த வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்தேன்னா 5 செகண்டுக்கு மட்டும் ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆன் ஆகி ஆஃப் ஆகிருக்கு. இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்ன பிரச்சனைன்ட்டு. அதனால் நான் ஆப்ஸை டெலீட் பண்ணிட்டேன் ஒரு 2 ஜிபிக்கு. இப்போ 2 ஜிபி ஃப்ரீயாக இருக்குது, பிரச்சனை இல்லை. நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம், அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஆனால் நான் பேசிகிட்டு வந்தது தான் கொஞ்சம் உங்களுக்கு கேட்டிருக்கும், கொஞ்சம் கேட்டிருக்காது. அவர் வீடு எங்கே இருக்குங்கிறது எனக்கு தெரியும். நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம், அது ஓகே. நான் எப்போயுமே வந்து சொல்கிறது பார்த்தோன்னா, மற்றவங்க சில யூடியூபர்ஸ் மாதிரி பர்சனல்ஸ் வந்து நான் யூடியூப்பில் சொல்ல மாட்டேன். சொல்லணுன்னா ஏகப்பட்டது இருக்குது, சொல்லிட்டே போகலாம், பிரச்சனை இல்லை, தேவையில்லை கைஸ் நம்மளுக்கு அது. ஓகே பிவிஎஃப், பேக் டு கண்டென்ட். இது எந்த ரோடு? இப்போ தான் நான் பாலசமுத்திரமே வந்திருக்கேண்ணா, இன்னும் போகணும் கைஸ். ஷார்ட்கட்டில் போந்து வந்துட்டேன் கைஸ் நான். அது வரைக்கும் பிரச்சனை இல்லை கைஸ். ஓகே, இனிமேல் நம்ம ரைடு நல்லா போகணும்னு நம்புகிறேன். இது மட்டும் நல்லா மாட்டிக்கிறேன். வாட்ச் கீழே விழுந்துச்சுன்னா நான் சுத்தமாக மனசு உடஞ்சிருவேன் கைஸ். ஏன்னா ஆல்ரெடி சில வாட்ச் எல்லாம் இந்த மாதிரி நான் பைக் ஓட்டும் போது விழுந்திருக்கு. ஓல்டு மெமரிஸ் நிறையா இருக்குது கைஸ். இந்த மாதிரி பப்ளிக் எக்ஸாம் அப்போ நான் பைக் ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன், அந்த டைமில் இந்த மாதிரி வாட்ச் ஒன்று விழுந்துச்சு. அதெல்லாம் நிறையா இருக்குது, சொல்லிட்டே போகலாம். பட் கீழே விழுந்துனா செதறிடும் நம்ம போகிற ஸ்பீடுக்கு. நான் ஸ்பீடாகவும் போகல கைஸ், ஸ்லோவாக தான் போகிறேன். இந்த சைடாக போனார், இந்த சைடு போனாரா? ஓகே, ஒரு நிமிஷம் கைஸ், சின்ன டவுட்டு. பட் இப்படி தான் போயிருப்பாங்க. ஓகே, நம்ம இப்படியே போவோம். டவுட்டு நம்மளுக்கு மட்டும்தான் கைஸ் இந்த மாதிரிலாம் வருது. ஆனால் எனக்கு இந்த பெரியவங்களாம் உட்காந்து நம்ம வீடியோ எடுத்துகிட்டு போகிறத பார்க்குறாங்களே, அதாவது லைக் எப்படி சொல்கிறது, இப்போ நான் பைக் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன்னா அதை வந்து இப்போ அங்கே நின்று ஒருத்தர் பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன நினைப்பாருங்கிறது, அவர் என்ன நினைப்பார், சரி ஏதோ வயசு பையன் ஏதோ பண்ணுறான்னு நினைப்பார். நம்மளுக்கு முன்னாடி போகிறாங்களோ ஒரு கேங்கு, 2 பேர் போகிறாங்களோ டியோ, இந்த மாதிரி போகிறவங்க தான் யாரா அவன் ஒரு மாதிரி கேவலமாக பார்ப்பாங்க. அது பிரச்சனை இல்லை, பழகிடுச்சு கைஸ். இதெல்லாம் என்ன, நான் இந்த பைக்கு ஹீரோ ஹோண்டா வச்சுருக்கும் போது பிளாக் பண்ணிட்டு போயிட்டுருப்பேன் எல்லாம் நம்ம. ஆனால் எனக்கு அது எப்படின்னு தெரில, அது சொல்லலாமா வேணாமான்னு தெரில. சரி சொல்கிறேன். டிடிஎஃப்னு கத்த ஆரம்பிச்சிட்டான் எங்க. எனக்கு அது வேறு டே, அவர் நாளில்டா, ஏன்டா டே அவர் என்ன பைக் வச்சுருக்காரு, நான் என்ன பைக்கடா வச்சுருக்கேன், இதுக்கேண்டா டிடிஎஃப்னு கத்துறீங்க அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனால் சந்துக்குள்ளே வீடுன்னு தெரியும், பட் எந்த சந்துன்னு தெரில. வழி தெரியாமல் ஒரு மனுஷன் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறது எனக்கு தெரியும் கைஸ். நான் விளாக மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன், இதை ரூட் கேட்டுட்டு.